Hallelujah.
நல்லவராக இருக்கிறார். ஆமென். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். ஆமென். விசுவாசமான வார்த்தைகளை கேட்டு நாங்கள் விசுவாசம் அடைந்து ஆமென் இந்த இடத்துல நாங்கள் விடுதலை பெற்று கடந்து போகிறோம். எனக்கு எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்து ஆமென் இந்த நாளிலே நாம் ஜெபிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானிலே 7 தரம் முழுகின பொழுது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி அவன் சுத்தமானான். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை வேளையிலும் நாம் தியானிக்கிற இந்த பகுதி மூலமாக கர்த்தர்களோடு கூட இடைப்படுவீராக வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரை ஸ்திரப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள். வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் அவர்கள் என்னென்ன சூழ்நிலையில் கட்டப்பட்டிருந்தாலும் ஆமென் தேவனாய கர்த்தர் அதிலிருந்து அவங்களுக்கு பூரணமான ஒரு விடுதலை கொடுத்து அனுப்பும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். 5ஆம் அதிகாரத்தில் அங்கே சிரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமானை குறித்து சொல்லப்படுகிறது. சரியா? இந்த நாகமான் வீட்டிலே ஒரு வேலைக்காரர் ஒரு வாலிப பிள்ளை ஒன்று இருக்கிறார். சரியா? அந்த பிள்ளை அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது நடக்கிற ஒரு சம்பவம். அப்போ அந்த பிள்ளை வேலை செய்கிற பொழுது அந்த வீட்டு எஜமானை குறித்து அந்த பிள்ளைக்கு ஒரு மனதிலே ஒரு அழுத்தம். ஏன்னா எஜமான் வீட்டுக்கு வருகிற பொழுது அவன் ஒரு யாராக இருக்கிறான்? படைத்தலைவனாக இருக்கிறான். ஆனால் அவன் வீட்டுக்கு வருகிற பொழுது வேதனையோடு கூட வருகிறான். ஏன்னா அவனுக்கு என்னது, அவன் சரீரத்திலே பயங்கரமான ஒரு குஷ்டரோகம் இருந்தது. அப்போ அந்த குஷ்டரோகிகளை பார்க்குற பொழுது நமக்கு எல்லாருக்குமே அருவருப்பாக இருக்கும். ஆனால் இந்த பிள்ளைக்கு அருவருப்பாக இருக்கவில்லை. நான் இந்த வீட்டில் வேலை செய்கிறேன், ஆனால் இந்த வீட்டிலே ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்? வியாதி படுக்கையில் இருக்கிறான். ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்? ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மகள் விரும்புகிறான். இந்த மாலை வேலையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த நாட்களிலே நாம் ஜனங்களை பார்க்கிறபோது நமக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும், ஒரு விசுவாசம் வர வேண்டும். இந்த ஜனங்களை எப்படியாவது கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் வந்தால் அவன் வேலைக்காரி, அவ்வளவுதான் அவளுக்கு. ஆனால் அந்த வேலைக்காரியுடைய அந்த வீட்டு எஜமானியை குறித்து அவளுக்கு ஒரு கவலையாக இருந்திருக்கும். அவள் கொண்டு போய் சாப்பாடு வைக்கிற பொழுது அந்த வீட்டுக்களை ஒரு சஞ்சலம், ஒரு அருவருப்பு இதெல்லாம் பார்க்குற நேரம் அவளுக்கு ஒரு மனதிலே ஒரு ஏக்கம் உண்டாகி இருக்கிறது. ஆகவே சொல்ற சிறிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவன். அவனுக்கு கீழே கட்டன்ஷிப்ல இருக்கிற அநேக இராணுவங்கள் இருக்கிறார்கள். அவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மகாபராக்கிரமசாலியாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய சொந்த வாழ்க்கையிலே அவன் சரீர பிரகாரமாக ஒரு வியாதிப்பட்டவனாக இருக்கிறான். அவன் பாருங்கள், எல்லாம் அழகாக எழுதி சொல்றாங்க. ஆனால் அவனோ குஷ்டரோகியாக இருக்கிறான். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அப்ப அந்த நாட்கள் யுத்தம் நடக்கிற பொழுது என்ன நடக்கிறது? ஒரு சிறு பிள்ளை எப்படி தப்பி தவறி என்ன செஞ்சாங்க?
தாய் தகப்பன் இழந்த பிள்ளையாக இருந்திருக்கும். ஆகவே இந்த பிள்ளை பரிதாபப்பட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறான், தன் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறான். கவனித்துக் கொள்ளுங்க, கர்த்தர் பேசுகிறார். ஆகவே அந்த பிள்ளை என்ன செய்து, எனக்கு நன்மை செய்தவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும், ஒரு நன்மை செய்ய வேண்டும். மாமாவே இல்லையா, உங்களுக்கு ஒருத்தர் நன்மை செய்தால் நீங்கள் என்ன செய்யணும், திருப்பி நன்மை செய்யணும். ஆனால் இந்த பிள்ளை செய்கிற நன்மையை வாசிக்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே வாசியமாக பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். நம்ம சொல்லுவோம் தானே, அந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் சுகமாகும், இந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் சுகமாகும், இந்த டாக்டர் நல்லம், அவளை கை வைத்தியம், அவர் பார்த்தா போதும், பேசினா போதும், சுகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்திரீ சொல்லுகிறான். யாரிடத்தில் போகணுமா, சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிலே போவாரானால் நிச்சயமாக என்ன நடக்கும், இங்கே விடுதலை உண்டாகும் என்று சாமி சொல்லுங்க. யாரெல்லாம் ஆண்டவரையே நோக்கி வர்றாங்களோ அவங்களுக்கு விடுதலை. ஆகவே இந்த நாளில் அவளுக்கு பெரிய ஒரு விசுவாசம் வந்திருக்கு. தைரியமாக சொல்கிறான். அவனை பார்க்க பயமாக இருந்திருக்கும். அவள் படைத்தலைவன் நாகமான் அந்த வீட்டில் வேலை செய்கிறாள். அவள் வேலை செஞ்சுட்டு மௌனமாக இருக்கணும். இல்லை, அவள் உள்ளத்திலே ஒரு ஆவியின் ஏவுதல் இருக்கிறது. ராமின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வேலையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு ஏவுதல் உள்ளவர்களாக இருந்தால் இந்த பகுதியில் அநேக ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். போதைகளிலும், பாவத்திலும், விபச்சாரத்திலும், வேசித்தனங்களிலும், கொள்ளைகளிலும், கடன் பிரச்சனைகள், இப்படி பல இருக்கிற ஜனங்களை நாங்கள் பார்க்குற போல நமக்குள்ள ஒரு ஆவிக்குள்ள என்ன இருக்க வேண்டும், ஒரு மனம் உடைக்க வேண்டும். அந்த மகள் பார்க்குற ஒரு நாள் அந்த மனுஷன் வருகிற பொழுது, அங்கேருந்து வருகிற பொழுது வந்து வீட்டுக்குள்ள வந்து உடைகள் எல்லாம் கலட்டின பிறகு எப்படி இருக்கிறான், ஒரு குஷ்டரோகியாய் மாறுகிறான். ராமன் வெளியில் இருக்கிற பொழுது எப்படி இருக்கிறான், ராஜ வஸ்திரம் தரித்து, ராணுவ வஸ்திரம் தரித்து அப்படி இருக்கு. இன்றைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெளி தோட்டத்தில் எப்படியெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் உள் தோட்டத்துக்களாக எப்படி இருக்கிறோம், நாங்கள் ஒரு குஷ்டரோகியை போல கட்டப்பட்டவர்களாக வியாதியும் பல பிரச்சனைகளோடு கூட இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிகள் மாலை வெளியில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்வார், நாம் இந்த நிகழ்ச்சியை யூடியூப் மூலம் பார்க்கிறவர்களுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே வாசிங்க. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் சொல்றான். ஆண்டி எப்படியாச்சும் போனாங்கன்னா அவங்கள நான் என்ன பார்க்கணும், நான் அன்னைக்கு என் தாய் தகப்பனை இழந்து அந்த யுத்தத்தில் நான் தனித்து நிற்கிற நேரம் எப்படியோ என்னை வாரிக்கொண்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு நான் ஏதாச்சும் ஒன்று செய்யணும். அவர் எப்படி இருக்கணும், நம்மளை போல இருக்கணும். வெளியிலாம் நல்ல தோட்டத்தில் இருக்கிறார். நான் வீட்டுக்கு வந்தோன்னு அவருடைய உடைகளும் அவருடைய சாப்பாடு, அவரை கவனிக்கிற முறைகள் எல்லாம் பார்க்குற பொழுது அந்த பிள்ளைக்கு மனம் உடைஞ்சு சொல்கிறேன், இல்லை நம்ம என்ன செய்யணும், இந்த வீட்டுக்கு நம்ம ஒரு நன்மை செய்யணும். சொல்லுங்கள், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு நன்மை செய்யணும். இந்த சபைக்கு நீங்கள் ஒரு நன்மை செய்ய வேண்டும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே அந்த நன்மையை சாட்சியாக அறிவிக்க வேண்டும். நீங்கள் சாட்சியாக அறிவிக்கிற பொழுது கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த மகள் அந்த சாட்சியை கொண்டு வருவேன். எப்படியாவது அந்த தீர்க்கதரிசனத்தில் போனால் என்ன நடக்கும், இவர் சுகமாவார். ஆனால் அதை சத்த வாசிங்க. அந்த அம்மா போய் சொல்றாங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே ஒரு வேலைக்காரர், ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை இப்படின்னு சொல்லுதுப்பா, நம்ம என்ன செய்யலாம், போகலாமா, இல்லாட்டி என்ன செய்யலாம்? இது என்னது, குஷ்டரோகம் எப்படிப்பட்டது, அது எப்படி குஷ்டரோகம் என்னது, அது சிலருக்கு எப்படி இருக்கும், பெரும்பாலும் பிறவியிலே வந்த ஒரு வியாதியாக இருக்கும். ஆமாம் இல்லையா? அவங்க சிறு பிராயத்திலிருந்தே அவங்களுக்கு அந்த ஒரு தொற்று நோய், அது பயங்கரமான நோய். இந்த கை காலெல்லாம் அப்படி இழுத்து போயிட்டு பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க, எத்தனை பேர் அருவருத்திருக்கிறீங்க, எத்தனை பேர் பார்த்து அருவருத்திருக்கீங்க? பார்த்தா எப்படி இருக்கும், நம்ம எப்படி காசு போடுவோம், எப்படி போடுவோம்? இயேசு குஷ்டரோகியை தொட்டு என்ன செய்யறான், சுகமாக்குகிறார். ஆமென். அவருடைய சுகம் அவனுக்கு போகிறது, அவனுடைய குஷ்டம் இயேசுக்கு வரவில்லை. வராமின்னு சொல்லுங்க, புரியுதா? அதுபோல இந்த மகள் அந்த வீட்டில் இருக்கிற நேரம் சொல்லுங்க, அப்பொழுது அவள் போய் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே மற்றவர்களை குறித்து ஒரு கரிசனையோடு இருக்க வேண்டும். சபைக்கு வருகிறவர்கள், மற்ற வியாதி பட்டுகள் இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சந்திச்சு அவங்களை எப்படியாச்சும் என்ன செய்ய வேண்டும். இப்படி ஒரு சுகமளிக்கும் ஆராதனை இங்கே இருக்கிறது அப்படிங்கிறதை மாசத்துல ஒரு முறை தான் நடக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ பேரை சந்திப்பீங்க, எத்தனை குடிகாரர்களை சந்திப்பீங்க, எத்தனை வியாதிகளை, எத்தனை கடன் பட்டவங்க, எத்தனை பேர் உங்கள்கிட்ட வருவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும், ஒன்றுமே யோசிக்காதீங்க. 4வது சனிக்கிழமை என்ன செய்ய வேண்டும், நான் போடுறது என்னது
அந்த ஸ்டேட்டஸில் போடுறது கூட நீங்கள் உங்களுடைய இதில் ஸ்டேட்டஸில் போட மாட்டேங்கிறீங்க. அந்த அளவுக்கு இருதயம் கடினமாக இருக்கிறது. நம்முடைய சபையிலே ஒரு ஊழியம் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் இருக்கிறீங்க. உங்கள் இல்லத்திலே ஒரு இயேசுடைய அன்பு இல்லாமல் இருக்கிறது. ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே அது செயல்படாது இருக்கிறது. ஆனால் இந்த ஸ்திரிக்கோ அந்த செயல்பாடு இருக்கிறபடினாலே அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம் சொராமின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வேலையிலே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஏதோ ஒன்றை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டும். ஆகவே அவனுக்கு அவன் சந்தோஷம். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்களேன். பிரச்சனையோடு இருக்கிறவங்கள பிரச்சனையில் தீர்வு வரும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? போவோம் அப்படின்வாங்க. ஆமாம் இல்லையா? இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, எத்தனை மலைகளுக்கு போகிறாங்க, எங்கெங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. யாராச்சும் ஒன்று சொல்லிட்டா என்ன செய்வாங்க? அங்கே போனால் சுகமாக, இங்கே போனால் சுகமாகனா என்ன செய்வாங்க? அந்த வியாதி நிமித்தம் என்ன செய்வாங்க? அந்த வேதனை நிமித்தம் என்ன செய்வாங்க? போய்கொண்டிருப்பாங்க. ஆகவே இந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், இந்த சின்ன பிள்ளை சொல்லுகிறாள், நீங்கள் போக வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம் தான். அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா என்னாகும்? அவர் சுகம். விசுவாச அறிக்கை சொல்லுகிறார். நாங்கள் போய் பார்ப்போம் சுகமாகும் அப்படின்னு சொல்லலை. வசனம் அழகாக சொல்லுது, அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம் என்று சொல்லி அங்கே எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. சரியாக அப்போ பாருங்க, அந்த அவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், ஒரு விசுவாசம் வந்துருச்சு. ஒரு அற்புதம் நடக்குதான். அவன் இந்த இடத்துக்கு போனால் ஒரு அற்புதம் நடக்கும். சொல்லுங்க, இந்த இடத்துக்கு வந்தால் அற்புதம் நடக்கும். அம்மாவில் அதுக்கு நீங்கள் தான் சாட்சி. அம்மாவில் அந்த ஒரு மகள் என்ன செய்கிறான்? இந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். 9 வாசிங்க. இப்போ வந்துட்டாரு. தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். வந்துட்டார். வந்து எங்க வந்துட்டாரு? அந்த மகள் சொன்ன தீர்க்கதரிசில வந்தாச்சு. இப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்லி, இதுதான் நேத்து எனக்கு ஆண்டவர் சொன்னானே. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். யாரு? எலிசா என்ன சொல்லுகிறான்? ஆமாம், அப்படியா? நாகமானா தலைவனா வர சொல்லுங்க, உட்கார வைங்க, போயிட்டு என்னது என்ன செய்வோம், கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு வாங்க, நீ விட்டு சுகமாக்கும். அப்படியா? அவன் சொல்லுங்க. எலிசா சொல்லுகிறான், அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானிலே 7 தரம் என்ன செய்யணும்? அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். ஆகவே அவன் யோசித்துக் கொண்டு வருகிறான், அந்த தீர்க்கதரிசி தான் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? நான் அல்ல, என்னது யோர்தானில தான் நீ என்ன செய்யணும்? நீ போய் மூழ்கினா என்ன நடக்க வேண்டும்? நீ சுகமாக. அப்ப இது ரெண்டுக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், அவன் வருகிறான் அந்த ஸ்திரீ சொன்னபடியாக யாரை பார்க்க? தீர்க்கதரிசியை பார்க்க வருகிறான். தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? என்னால் இதை என்ன செய்ய முடியாது? சுகமாக்க முடியாது. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? நீ யோர்தானில் போய் என்ன செய்யணும்? 7 தரம் நீ என்ன செய்ய வேண்டும்? ஸ்நானம் பண்ண வேண்டும். யோர்தானாலும் அந்த நோயை சுகமாக்க முடியாது. என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை உன்னை சுகமாக்கும் சொல்லுங்க. அதுதான் மிக முக்கியமான. அந்த வார்த்தை தான் சுகமாக்கும். அந்த வார்த்தை தான் விசுவாசிக்க வேண்டும். அப்ப அங்கிருந்து வருகிறான். எனக்கு அவன் அந்த யாரு? அந்த ஊழியக்காரன் என் மேல என்ன வச்சு ஜெபிச்சா நான் சுகமாவேன், அந்த ஊழியக்காரன் தொட்டா நான் சுகமாவேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இன்னைக்கும் ஆவிக்குரிய சபைக்குள்ள இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த 12 வருடங்கள் பெரும்பாலான ஸ்திரீ சொல்றா, நான் என்ன செய்ய மாட்டேன்? இயேசுவிடத்துல போய் ஆண்டவரே என்று போய் மண்டாட மாட்டேன், நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொடுவேன். சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதுதான். இங்க வர்றீங்க, ஆமா, எனக்கு தான் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இங்கே உட்கார்ந்து இருந்தாலே போதும், ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். ஆமே. ஆகவே இந்த ஸ்தலம், அப்போ அந்த யோர்தானுக்குள்ள நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துக்கு வருகிறதுனால அல்ல, இந்த இடத்திலிருந்து வருகிற வார்த்தை உங்களை சுகமாக்குறது. அந்த வார்த்தை உங்களை விடுதலை கொடுக்கிறதாக இருக்கு. ஆகவே யாரு? எலிசா என்ன செய்கிறார்? போய் பார்க்கல, எட்டி கூட பார்க்கல. அவன் வந்து குதிரையில இறங்கி நின்று பார்க்குறான், சுட்டு மட்டும் இப்படி பார்க்குறான். எங்க ஊழியக்காரங்க எங்க அப்படின்னு அவர் என்ன செய்ய? அடுத்த வருஷம் வாசிங்களேன், நல்ல நம்ம மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். வாசிங்களேன். கடும் கோபம் வந்துருச்சு. யாருக்கு? நாகமானுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு, நம்ம மாதிரிக்கு. ஆமா, கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று நான் போய் பார்த்துட்டு பாஸ்டர் என்ன செய்யல? பாஸ்டர் பார்க்க மாட்டேன்ட்டாரு. எங்கட ஐயா அதான் சொல்லுவாங்க, என்ன பார்த்து என்ன பிரயோசனம்? என்ன ஐயா உங்களை பார்க்க, என்னை பார்த்தா என்ன, நானும் உங்கள் மாதிரி தானே இருக்கிறேன், இப்போ என்னை வந்து பார்த்தோம் என்ன நடக்க போது சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அவன் எலிசாவும் என்ன சொல்லுகிறாரு பாருங்களேன். அப்போ அவன் நாகமான் கடும் கோபம் வந்துருச்சு. அங்கேருந்து வரையில் எப்படி வர்றான்?
சுகமாகணும் சுகமாகணும். ஊழியக்காரன் வந்து கையில் எண்ணெய் வச்சு தொட்டு நான் சுகமாகணும் வாரம். அதுக்கு ஒப்போசிட்டாக நடக்குது ராமின்ட்டு. இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு வருவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் வேறு விதமாக அற்புதம் செய்வார். அப்போ நீங்கள் நினச்சிட்டு வருவீங்க, ஆமே தொட்டா சுகமாகும்னு, தொடாமலும் சுகமாவீர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஆமை கண்டு சுகமாவீர்கள், காணாமலும் சுகமாவீர்கள். ஏன்னா உங்களை படைத்தவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கார். அவருங்க அதனால நம்ம இந்த இடத்துக்கு வர்ற நேரம் யோசிச்சுக்கிட்டு வரக்கூடாது, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. நாம் எனக்கு நேற்று ஆண்டவர் படிப்பினையாய் சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் நினைச்சிருந்தேன் என்ன வச்சு ஜெபிப்பாரு. ஹலோ, என்னது? என்ன வச்சு ஜெபிப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டே வாரான். குதிரையில் வரையில யோசிச்சுட்டு வாரான். ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது தானே எல்லா இடங்களிலும். எண்ணெய் வச்சு ஜெபிக்கிறது, ஏன் தண்ணியை வச்சு ஜெபிக்கிறது, அவன் இன்னும் பல காரியங்கள்லாம் வச்சு ஜெபிக்கிறாங்க. அப்போ அவனுக்கு அப்படி தான் ஒரு அதற்கு நாகமானுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து சொல்கிறான், நான் நினச்சிக்கிட்டு வந்தது ஒரு மாதிரி, அவன் இங்கே நடக்கிறது வேறு. ஒரு ஆமின்னு சொல்லுங்கள். நீங்கள் இங்கே நினச்சிக்கிட்டு ஒன்று வந்திருப்பீங்க, ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் வேறு விதமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசம் தான் பெரியது. இந்த விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். சரியா? அப்ப அவன் கோவப்பட்டுட்டான். அடுத்த வசனம் சொல்லுது, நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்வாரும் நல்லதோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். பயங்கர டென்ஷன். யார் அவரு? நாகமா படைத்தலைவன். அவனுக்கு பயங்கர, நான் சொன்னா என்னென்ன நடக்கும். இங்கே ஒரு மனுஷன் வந்து என்ன செய்யறாங்க, அதில் போய் குளிச்சுட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஏன் எங்கள் ஊரில் தண்ணி இல்லையா, சரஸ்வதி நகர் இல்லையா லேக்கு குளிக்கிறதுக்கு, ஞானஸ்தானம் எடுக்க என்ன கொண்டு போகணுமா எங்கேயாச்சும், புரியுதா? அப்போ அவனுக்கு பயங்கர கோவம், டென்ஷன் ஆகிறான். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் பரவாயில்ல. அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்னது போயிட்டு யோர்தான்ல என்ன செய்யணும், குளிங்க, ஞானஸ்தானம் பெறுங்க, விடுதலை ஆவீர்கள். அதுதான் சொல்றார், வேற ஒன்றும் சொல்லல. அவர் போயிட்டு என்ன செய்யல, ஆமே ஒரு எண்ணெய் அரைச்சிட்டு வந்து பூசி அது மேலெல்லாம் எரிஞ்சு இருக்காம என்ன செய்யறாரு, குழு குழுன்னு இந்த வெயில் காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும், தண்ணீரில் போயிட்டு என்ன செய்யணும், ஞானஸ்தானம் இது ஸ்நானம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். சரியா? அவன் சொல்கிறான், அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து கிட்டத்தில் வரணும், கோபத்தில் இருக்கிறான். வெளில போயிட்டு அவன் வேலைக்காரன் சொல்கிறான், பாருங்கள் நல்ல ஒரு வேலைக்காரன் ராமிச்சு. அவன் நாகமானுடைய வேலைக்காரன் நல்லவன். அவன் எலிசாவுடைய வேலைக்காரன் எப்படிப்பட்டவன், கொஞ்சம் பயங்கரமானவன். சரி, அது வேணும், நம்ம இதை மட்டும் வாசிப்போம். அவனை நோக்கி, தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஃபாதர் ஒரு பெரிய காரியத்தை சொல்லலையே, செய்ய உமக்கு சொல்லியிருந்தா பரவாயில்ல. நீங்க என்னது ஏதாச்சும் ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா பரவாயில்ல. அம்மாவே இல்லையா, தோலெல்லாம் உரிச்சு எடுக்கணும்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இங்கே அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அவர் என்ன செய்ய, டக்குன்னு என்ன செய்யணும், இப்போ நேசம் காயப்பட்டு போயிருந்தா என்ன செய்வாங்க, டாக்டர் மாதிரி என்ன சொல்லுவாங்க, காயப்பட்டு போனா சொல்லுங்க, என்னம்மா நேசமாட்டு சொல்லுவாங்க, என்ன போய்க்கு கிளீன் பண்ணுங்க அப்படின்னா அது ஒரு கத்தரியில் பஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இப்படி தேய்க்கும். இங்கே அதெல்லாம் இல்லை. என்ன நடக்குது சொல்றாரு, வாசிங்களேன். ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா. நான் சொல்றாரு, நீங்க ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்களே. இது சிம்பிள் சொல்லுங்க, இது ஒரு சிம்பிள் ஒரு காரியம். இதை செய்யறதுக்கு நீங்க எவ்வளவு கோவப்படுறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க, நீங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்றீங்க, புரியுதா? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்கிற நேரம் படி தாறுமாறான ஆவிகள் வந்து நம்மை கோவப்படுத்தி சில நேரம் என்ன செய்வாங்க, வந்துட்டு ஓடி போயிடுவாங்க. சுகம் கொடுக்கறதுக்கு அன்றைக்கி தான் ஆண்டவர் என்ன செய்வார், அவங்களுக்கு அன்றைக்கி தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. வந்து பார்ப்பாங்க, லேட் ஆகுது, ஐயோ நான் 7 மணிக்கெல்லாம் முடியும்னு பார்த்தேன், 7:30 வரைக்கும் இழுத்துட்டு கிடக்கு, நான் போகிறேன்னு நீ அங்கே போய்ட்டு அப்புறம் நீ இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது. அந்த நோய் உன்னை விட்டு போகாதாகவே. இங்கே வாசிங்க, நான் முடிச்சுட்டேன். இதுதான் வாசிங்க. ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். சொல்றாரு, இது என்ன அவர் என்ன மாதிரி போய் பேசியிருக்கிறார். யாரு? நம்மோடு இருக்கிறவர்கள் நமக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், நமக்கு துணை செய்கிறவங்க எப்படி இருக்கணும்,
அவனும் ஆமாம் இல்லை, சில பேர் அப்படி சொல்லுவான், ஆமாம் அப்படி செஞ்சு நீங்கள் யார் உங்களை பற்றி தெரியாது போல இருக்கு, வந்தாலும் வெளிவர சொல்லுங்க. யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டுறாரு, எங்கள் பேர் பெரிய ஆள் பேருக்கு தெரியல போல இருக்காம, யாருக்கு ஊழியக்காரன் எங்கே உட்காந்துருக்கான மஞ்சள் தண்ணியை கட்டிக்கிட்டு வா வெளியே வா, புரியுதா, வர சொல்லுங்க, மூஞ்சுக்கு மூஞ்சி பேஸ் பண்ணுவோம், பேஸ் பண்ணாமல் யார் கூட பார்க்காம தண்ணியில் குளிச்சுட்டு போன்னு சொன்னால் நாங்கள் என்ன இங்கே வந்து தண்ணியில் குளிக்கணுமா, புரியுதா, அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் சொல்கிறேன் இல்லை, கிட்ட போய் தகப்பனே அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறாரு, வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஆமாம் வந்ததே வந்தீங்க, வேர்த்து விடுத்து வந்திருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, சரியா, நான் முடிக்க போகிறேன். அப்பொழுது அவன் இறங்குகிறான், வராமின்னு சொல்லுங்க. ஆமாம், நம்ம பாருங்க அந்த வசனம் இதுதான் நமக்கு கீவேர்டு, சரியா. அப்பொழுது அவன் இறங்கி தன் வேலைக்காரன் சொன்னதை போல அல்ல, தேவ மனுஷனாகிய எலிசா சொன்னது போல ஆமென் என்ன செய்கிறான், அந்த வார்த்தையின்படியாக அவன் என்ன செய்கிறான், யோர்தானிலே 7 தரம் மூழ்கின பொழுது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி அவன் சுத்தமானான். கரங்களை தட்டி தேவனை விதமான வேலையை நாமே ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு சிறு பிள்ளை என்ன செய்கிறான், அவனுடைய சரீரத்தின் பலவீனங்கள் மட்டும் மாறவில்லை, அவன் சுகம் பெற்ற உடனே அவன் என்ன செய்யப்படுகிறான், யெகோவாகிய தேவனை அவன் ஏற்றுக்கொள்கிறான், அவன் ரட்சிக்கப்பட. ஒரே நேரத்தில் 2 சம்பவம் நடக்குது. ஒன்று சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி சுகமாகிறான், இன்னொன்று அவன் ரட்சிக்கப்படுகிறான். ராமின் சொல்லுங்க. இந்த மாலை வேளையில வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிறது ஒரே ஒன்று தான். யோர்தானாலும் அல்ல, தீர்க்கதரிசினாலும் அல்ல. இந்த சுகம் எப்படி உங்களுக்கு வருகிறதுன்னு கேட்டா, வார்த்தையாகிய கிறிஸ்து மூலம். ராமின் சொல்லுங்க. அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை விசுவாசிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். வாசிக்கிற வசனத்தை மட்டும் வாசி நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்பொழுது அவன் இறங்குகிறான். மனம் இறங்கிட்டான், கோவம்லாம் போயிடுச்சு. யோசனை பாருங்க, முன்ன நமக்கு முன்கோவம் வரும், ஆமா இல்லையா. தேவனுடைய மனுஷன் அந்த வார்த்தை இப்ப அவனுக்கு என்ன செய்யுது, கிரியை செய்து. ராமின் சொல்லுங்க. நம்ம ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யுது, கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப யோர்தானுக்குள்ள இறங்குறது என்னது, யோர்தானின் மூலம் சுகம் அல்ல. அப்படி வந்து இன்னைய வரைக்கும் யோர்தானில் போயிட்டு என்ன செய்வாங்க, அல்ல. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வார்த்தை தான் இந்த இடத்துல உங்களை சுகமாகும். ஆலயத்துக்கு வருகிறதுனால சுகமாவது அல்ல, இந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பொழுதுதான் வார்த்தை தான் உங்களை சுகமாகும். அதை தான் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். நம்ம யோசிக்க கூடாது, யோர்தானுக்குள்ள போனால் நமக்கு சுகமாகும் அப்படின்னு அல்ல. யோர்தான் நதி சுகமாக்குறது அல்ல. அந்த யோர்தான் நதியில என்ன இருக்கிறது, எலிசாவுடைய வார்த்தை அங்கே போய் என்ன செய்கிறது, அவனை சுகமாக்குறது. வாசிக்க முடிச்சுட்டேன். அப்பொழுது அவன் இறங்கி யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். சாட்சி சொல்றான், அடித்து வாசிங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று. இப்பதான் இல்லையா, இப்பதான் என்ன செய்யறாரு, என்டர் ஆகிறாரு. ராமின் சொல்லுங்க. அவங்க வியாதியா இருக்கையில யாரும் பார்க்கல, யாரு புரியுதா, வியாதியா இருக்கையில யாரும் பார்க்கல, தீர்க்கதரிசி பார்க்கவில்லை. இப்ப என்ன செய்யறாரு, திரும்பி வருகிற பொழுது அவனுக்கு முன்பதாக நிற்கிறான். இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது காணிக்கை வாங்கிக் கொள்ள என்று சொல்லுகிறான். அவன் காணிக்கையை மறுக்கிறான். அதுக்கு பிறகு அவன் அந்த என்ன செய்யறான், தேவனை அவன் ஏற்றுக்கொண்டு அவன் புறப்பட்டு போகிறான். கரங்களை தட்டி தேவனை நாலு வேளையில வந்திருக்கிற நீங்களும் வார்த்தையை விசுவாசித்து இந்த இடத்தில் புறப்பட்டு போகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ததை நீங்கள் உணர்வீர்கள். எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். யோர்தானுக்குள் இறங்குகிற பொழுது நாகமானுடைய உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் அந்த சுகமளிக்கிற வல்லமை இறங்குனது போல இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சொல்லுங்கப்பா, ஒவ்வொருவரும் பெருமையா இருக்காங்க. நல்ல ஆவியில ஆவி செடிங்க விடுதலை இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். எங்களுடைய இந்த ஊழியம் நம்ம சபைக்கு மாத்திரமல்ல, இந்த சபையை சார்ந்திருக்கிற எல்லா ஜனங்களும் சுற்றி இருக்கிற ஜனங்கள்
கட்டப்பட்ட ஜனங்கள் கட்ட அவிழ்க்கப்பட வேண்டும், கட்ட அவிழ்க்கப்பட வேண்டும். பாவத்திலும் சாபத்திலும் உலகத்தில் லௌகிகத்தில் நாம் விழுந்து கிடக்கிற ஜனங்கள் வருங்காலங்களில் இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அந்த ஒரே ஒரு மகள் அந்த வீட்டிலே அந்த வீட்டில் சாப்பிட்டபடினால் நன்றி கடன் செய்யும்படி நாகமானுக்கு உதவி செய்த பொழுது நாகமான் அவன் ஏற்றுக்கொண்டான். யெகோவா தெய்வம் என்னுடைய தேவன் என்று சொல்லி உங்கள் மூலம் கர்த்தர் அநேகரை இந்த பகுதியில் கொண்டு வர போகிறார். நீங்கள் விடுதலை பெற்று, நீங்கள் சுகம் பெற்று, நீங்கள் சாட்சி சொல்லுகிற பொழுது அடுத்த மாதத்தில் இந்த இடத்துல நடக்கிற ஆராதனையில, இந்த சுகமளிக்க ஆராதனையில நீங்க அழைக்காத பொழுதும் அநேகரை கர்த்தர் கொண்டு வருவார். நன்றி சொல்லுகிறோம், நன்றி நன்றி தகப்பனே, நன்றியோடு வைத்திருக்கிறோம். இந்த எல்லாம் இயேசுவின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஜனங்களுக்கும் இருக்கிற பாவங்கள் சாபங்கள் நீங்கி நாங்கள் இந்த பகுதியில் இருக்கிறபடினா இந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஒரு எலிசா இருந்த இடத்துல விடுதலை ஓடியம் இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க வேண்டும். இயேசுவிடத்தை வாருங்கள், கர்த்தரை விடுவிக்கிறான், இயேசுவை ரட்சிக்கிறான், இயேசு நாகமானை விடுவிக்கிறான், இயேசு நாகமானை ரட்சிக்கிறான். இந்த மாதிரி வேலையிலும் நாம் கதறுவோம், நாம் கதறுவோம். அந்த மகள் கதறினான், அந்த வீட்டு வேலைக்காரர்கள் அழுதான், கதறினால் கண்ணீர் விட்டான். ஐயோ, என் எஜமான் வியாதி படுக்கையில் இருக்கிறாரே, அவருக்கு நான் ஏதோ ஒன்று செய்ய வேண்டுமே என்று சொல்லேன். இந்த காமால வேலைகள் நாமும் கதறுவோம். நம்முடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்கள், வியாதி உள்ளவர்கள், கடன் பட்டவர்கள், இன்னும் என்னென்ன சூழ்நிலை இருக்கிறாங்களா, ஒரு நிமிஷம் நினைச்சு அவங்களுக்காக கதறுங்கள். அப்படி கொஞ்ச நேரம் நான் முடிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மாலை வேளையில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தொட்டு ஆறுதல் படித்து ஒவ்வொருவரையும் இவர்கள் போகிற பொழுது இவர்கள் சந்திக்கிற ஜனங்கள், இவர்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் அந்த ஜனங்களை விடுவிக்கட்டும். கட்டப்பட்ட ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படட்டும், கட்டப்பட்ட ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படட்டும். விசுவாசத்தோடு நிறுத்தி கடந்து போங்க. எனக்கு இருக்கிறவர் பெரியவன், எலிசா கொடுத்தவர் பெரியவன். எலிசாவின் வார்த்தை கனப்படுத்தினான், நாகமானை சுகமாக்கினான். உனக்கு இருக்கிற பெரியவன், நீ சொல்லுகிறது கர்த்தர் செய்வான். நீ என்ன சொல்லுகிறாய், யாரை பார்த்து என்ன சொல்லுகிறாயோ, யாரை ஆசீர்வதிக்கிறாய், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ அவர்கள் விடுதலை காண வேண்டும் என்று சொல்வாயான அவர்கள் விடுதலை ஆவார்கள். நல்ல தகப்பன், வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். வேலை ஆராதனைக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆராதனை ஆண்டவரை நீ பொறுப்பெடுத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து நீ